நீஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் நிறங்கள் 3. நிறங்கள் 3 ஏங்க 3 இருக்கும். அது இந்த பெயிண்ட் கம்பெனிலாம் போனீங்கன்னா ஒரு அட்டையா எடுத்துக்காட்டு நான் அந்த அட்டையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருப்பேன் வீட்டுல. பார்க்கவே ஒரு இதுவா இருக்கும். மனிதன் டப்புன்னு நிறங்கள் 3 படத்தோட டைட்டில் மனித நிறங்கள் 3. மனித நிறங்கள் 3 சூப்பரா. அதுக்குதான் நீங்க இத சொல்லுவீங்கன்னா நான் அதை கேட்டது. அதுதான் கதை. ஆனா வந்து 3 ஆனா மனசுக்கு 3 நிறமையா இருக்கும். 3 நிறமா இருக்கும். அவர் சொல்றது மேல காஃபி என்ன கேட்டா நான் கருப்பு, ஆனா காஃபி பைட் கலர். உங்களை கேட்டா நீங்க சிகப்பும்பீங்க, அவரை கேட்டா ஒரு கலர் சொல்லுவாரு, அவரை கேட்டா ஒரு கலர் சொல்லுவாருல்ல. அந்த மாதிரி அந்த நிறம் இல்ல, மனதுல 3 விதமான நிறங்கள் இருக்குது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு. உண்மையா ஒரு கார்த்திக் நாராயண் துருவங்கள் நல்ல மேக்கிங், நல்ல எதிர்பார்ப்பு உள்ள ஒரு இயக்குனர். அவர் வந்து இந்த படத்தை பண்ணிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருந்தா இந்த நிறங்கள் 3 தயாரிப்பாளருக்கு ஒரு பளிச்சின் பிரைட்னஸ் ஆமா இருந்திருக்கும். ஏன்னா இடையில அந்த ட்ரக் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் போயிருக்காப்ல. அது ரொம்ப டீட்டெயிலா போனாரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுன்னு, அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கஞ்சா படம் முழுக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசரோட பையனும் கூட அவன் தனியா வீடு எடுத்து வச்சுட்டு அங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு அதுல என்ன ஒரு இதுன்னா, சரத்குமாரே வராரு. ஓப்பனிங் சீனு மினிஸ்டர் பையனை உள்ள தூக்கி போட்டு குத்துன்னு குத்துறாங்க. ஏன்பா குத்துறீங்க அப்படின்னு கேட்டா அவன் அப்படி ஏத்து பேசினா போனான்ட்டு காசை வேண்டி ஃபர்ஸ்ட் விடுறாரு. ஒரு பையனா வந்தா அடிச்சாலும் டப்புன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பையனை ரூம் வந்து தாக்க முயற்சி பண்ணான்ட்டு. இது நம்ப முடியாத கம்பக்கா இருக்கு. கம்பக்கு இன்னொன்னு. ஆனா அது சீன் எடுத்த விதம், கதை அது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அது எடுத்து கன்வே பண்ண சரியா இருப்பாங்க. ரெண்டாவது இந்த சினிமாவை பத்தி, சினிமாவில கதை எடுத்தோம்னா இந்த படம் ஒரு சென்டிமெண்ட் சொல்லுவாங்கல்ல. எனக்கு அது தோணுச்சு. என்னன்னா இவனோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டர் ஆகணும்ன்ற கனவுல இருக்காப்ல. நிறைய இடத்துல கனவு சொல்றாப்புல, ஒர்க் அவுட் ஆகல, வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு இடத்துல இவனோட கதையை நம்ம இவரு ஜான் விஜய் திருடி படம் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய டைரக்டர். அப்ப அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டையும் தூக்குறதுக்கு நினைக்கிறாரு. அது போலீஸ்கார மூலமா செய்யறாரு. அது அவர்கிட்ட போய் சேர்ந்தது என்னாச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம அம்போ அபிராமிய இந்த சரண், அந்த பையன் ரகுமானோட பொண்ணு. ரகுமான் வந்து அந்த சரணுக்கு வாத்தியார், ஸ்கூல் வாத்தியாரு. இதுவும் ஒரு ஸ்கூல்ல படிக்குது. அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க வந்து அம்போ அபிராமிய வந்து யாரோ கார்ல கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இவனா கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்கள ஃபாலோ பண்றது. அது கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபாலோ பண்றவன் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஸ்கூல்ல வந்து உட்காந்துட்டாங்க, பொறுமையா எழுச்சி போயாங்க. ஒரு பொண்ணை அவங்க கண்ணுக்கு கடத்துறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் சொல்லுவோம், பாப்போம் யாரோ தூக்கிட்டு போறான்னு பாப்போம். அது கொஞ்சம் லாஜிக்கா அடிச்சது. எனக்கு என்னன்னா டைரக்டர் கார்த்திக் நாராயண் இதெல்லாம் அவரு ட்ரக் எடுத்துக்கிட்டு உட்காந்து யோசிச்சிருப்பாரோன்னு தோணுச்சு. ஆமாங்க, அந்த ட்ரக் டீடைல் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பா அவ்வளவு டீடைல் வைக்க முடியாது. அதுக்குன்னு எல்லாமே அடிச்சுட்டு பண்ண முடியாதுங்க. அவ்வளவு டீடைலுங்க. ஒரு சிப்பு மாதிரி எடுத்து நாக்குல வைக்கிறதுல இருந்து காமிச்சிருக்காப்ல. அவ்வளவு டீடைல் தேவையா நமக்கு? கத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் சொல்லிட்டே வந்தேன். அல்ல, அது ரொம்ப படம் ஃபுல்லா பண்றது. அது அதர்வாவுக்கு ஒரு நல்ல படங்க இது. அது ரொம்ப நல்ல படமா அமைஞ்சிருக்கும். சில விஷயங்களை தவிர்த்து இருந்த நமக்கு என்ன அந்த அதர்வா கேரக்டர் சொல்றேன். அவரு டைரக்ட் பண்ணா நமக்கு என்ன, அதுவும் பண்ணலனா நமக்கு என்ன, அதாவது மனசுல கொஞ்சமாவது விட்டுதா. அதோட குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதர்வா வந்து பயங்கர இக்கட்டான பிரச்சனையில இருக்காரு. ஒரு கதையை திருடிட்டாங்க, ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு போயிட்டாருங்க. யாருன்னு தெரியல இது வரைக்கும். அவரு இவன் பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறதெல்லாம் யாருன்னே தெரியாத ஒருத்தன் உங்களை தப்பா நீங்க தான் கடத்திட்டு போயிட்டீங்கன்னு வராப்புல. இவர் உதவுறதுலாம் நம்ம எல்லாம் 3 படத்துக்கு ஒரு ரிவ்யூ பேச வேண்டிய வேலை இருந்தாலும் யார் போன் பண்ணாலும் யார் போன் பண்ணாங்கிறத எடுக்காம விட்டுருவோம், மறந்துடுவோம். இல்ல சரி, அம்மா அபிராம் அப்படி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கா. இந்த பக்கம் ரகுமானும் நல்லவர். அவர் போதையில வராரு, தெரியாம இப்படி கைப்படுது. அப்புறம் மகன் சொன்ன அப்படின்றது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தப்பா நினைச்சிட்டு ஐயோ அப்பா என்ன தொட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி போயிடுது. ரகுமான் ஒரு பக்கம் நல்லவர், அவரு வேஸ்டா தூக்கு போட்டு சாவுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரத்குமார் நான் வரல
நல்லவர் கெட்டவர் கிளைமாக்ஸ் சொல்றாதீங்க. அவருக்கும் ஒரு இது அவரும் அப்படி போறாரு. சரி, அப்படிதான் இந்த டைரக்டர் கேரக்டர் ஏதாவது உருப்படி அதெல்லாம் பண்ணும் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபுல்லா கஞ்சா 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 அடிச்சுட்டு அதுவும் ஒண்ணு இல்லாம மட்டும் இல்ல என்னென்னமோ காட்டுறாங்க. அதுல பல இருக்கு, அதுல பல இருக்கு. அதுவும் கடைசியா ஒண்ணுமே பண்ணாம போயிடுது. இப்ப இந்த படம் நிறங்கள் 3 நம்ம பார்த்து நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த படத்துக்கு? இதுதான் அந்த பொண்ணு கூட கடைசி காலையில சேர்றான் அந்த பையன், ஸ்கூல் பையன் மட்டும். அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து சேர்ந்துதான் இருக்கான். ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பொண்ணு லவ் ப்ரோபோஸ் பண்ணனும்னு சொல்லிடுறான். நிறங்கள் 3 உண்மையா இயக்குனர் தனக்குள்ள நிறங்களை இந்த படத்துல படம் முடிச்ச மாதிரி தெரியுது. நிறங்கள் 3 300 3000 30,000 சரி 3 லட்சமோ. ஆனா இயக்குனர் இன்னும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பண்ணிருந்தா இந்த படமும் துருவங்கள் 16 மாதிரி நின்னு பேசு. ஓ டைட்டில் அதானா, துருவங்கள் 16 நிறங்கள் 3. ஓகேங்களா? டைட்டில் இந்த அளவுக்கு யோசிச்ச இயக்குனர் சீன் வைக்கல, கதையெல்லாம் கூட ஓகே. ஆனா யாரோட நடிப்பையும் குறை சொல்ல முடியாது. சரத், அம்மு அபிராமி, இந்த சரண்ங்கிற அந்த பையன் என்ன ஃப்ரெண்ட். இந்த படத்துல வர எல்லா சினிமே நம்ம ஹாலிவுட்ல பார்த்த மேக்கிங் தான். என்னன்னா ஹாலிவுட்ல எப்பவுமே இந்த மாதிரி சீன் தான் வைப்பாங்க. நடக்கிறதாகட்டும், கேமரா ஆகட்டும், க்ளோஸ்அப்ல தான் அதிகமான சீன் இருக்கும். அது ஓகே, அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காரு. கதை இப்போ அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல சீன்ல கூட இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்க டிஸ்பியூட் எல்லாம் அழகா காமிச்சிருப்பாரு. ஆனா கோத்து வாங்கினதுல ஒரு மிஸ்டேக். ஜேக்ஸ் விஜய் அவருடைய மியூசிக் படத்துக்கு ஓரளவு பலம்னு சொல்லலாம். அதை விட ஒளிப்பதிவு ஸ்ரீஜித் சாரங் அவருடைய ஒளிப்பதிவு வழக்கம் போலவே இவருக்கு உறுதுணையா இருந்திருக்குது. ஆனா 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஐங்கரன் அப்படிங்கிற ஒரு பெரிய பட நிறுவனம் ஒரு பிரச்சனை. ஐயங்கரன் இந்த நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்றாங்க. அவரே பார்த்த ப்ரொடியூசர், அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், அவ்வளவு படோடமா தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு. இது பாக்குறப்ப நமக்கே ரொம்ப இதுவா இருந்தது. உண்மையா அந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் ஓடட்டும். நிறங்கள் 3 ஓடினால் ப்ரொடியூசருக்கு நல்லது. என்ன அதுதான். ஓடவில்லை என்றால் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.